வணக்கம் நண்பா. நம்மளோட ஒர்க் இன்றைக்கி என்னென்னா, ஒரு 2 ரூமுக்கு வந்து ஃபுல்லாகவே ஓப்பனிங் ஒயரிங் தான் பண்ண போகிறோம். 2 ரூமுமே பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட் ஷீட்டு போட்டு 10க்கு 16 2 ரூம்பு. முன்னாடி கொஞ்சம் வெளியே வந்து ஒரு சிமெண்ட் ஷீட் இறக்கி விட்டு 20க்கு 10 ஒரு போட்டிக்கா மாதிரி சின்னதாக குட்டியாக முன்னாடி வந்து ஒரு ஷீட் இறக்கியிருக்காங்க. ஸோ அதுக்கும் நம்ம வந்து ஒயரிங் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஃபுல்லாகவே எல்லாமே ஓப்பனிங் ஒயரிங் தான் பண்ணிட்டு போகிறோம். எல்லாமே 3-வே ஜங்ஷன் 2-வே ஜங்ஷன் இந்த மாதிரி போட்டு தான் பண்ணிட்டு போகிறோம். முடியாத பட்சத்துக்கு மட்டும்தான் ஏதாவது ஒரு இடத்துல 2 இடத்துல மட்டும் எல்போ யூஸ் பண்ணியிருப்போம். மித்தபடி எல்லா பக்கமே பெண்டு 3-வே ஜங்ஷனு 2-வே ஜங்ஷனு ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே நாளைக்கு வந்து ரீஒர்க் பண்ணுறக்காக எல்லாமே பண்ணி வச்சுருப்போம். மொத்தமாக 2 ரூமு 2 பாத்ரூம் இருக்குது. ஸோ அதுக்கு மட்டும்தான் நம்ம ஒயரிங் பண்ண போகிறோம். முன்னாடி போட்டிக்கோ அந்த சின்னதாக இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கும் நம்ம வந்து ஒயரிங் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒவ்வொரு ரூமுக்கு என்னென்ன பாயிண்ட் எடுத்து விட்டுருக்கு அப்படின்னா, ஒரு ஃபேன் பாயிண்ட்டு, ஒரு டியூப்லைட் பாயிண்ட்டு, ஒரு வந்து 0 வாட்ஸ் லைட்டு போடுற மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்ருக்கோம். அது போக டிவி எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளக் பாயிண்ட் மட்டும் எடுத்துருக்கோம். ஸோ அது மட்டும் போதுனாங்க. இதுக்கு மொத்தமாக ஒரு 12 மாடல் பாக்ஸ் ஒன்று வச்சு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வெளியே வந்து ஒரு 8 மாடல் பாக்ஸ் ஒன்று வச்சு கொடுத்துருக்கோம். பாத்ரூமுக்கு ஒரு 2 மாடல் வந்து வச்சு கொடுத்துருக்கோம். 2 மாடலில் ஒன்று மட்டும் வந்து 2-வே சுவிட்ச் யூஸ் பண்ணுற மாதிரி வேணும்னு கேட்டனால நம்ம அதுக்கு மட்டும் ஒரு 2-வே சுவிட்ச் வந்து வச்சு கொடுத்துருக்கோம். 2 ரூமுங்கிறனால ஸோ அங்கே வந்து ஆட்களை வந்து சும்மா தங்கி வேலை செய்யறதுக்காக யூஸ் பண்ணுற ரூம் அப்படிங்கிறனால அதிகப்படியான தேவை எது இருக்காது. இந்த மாதிரி சார்ஜ் போடுறது, ஃபேன் மாட்டுறது இந்த மாதிரி யூஸ்க்கு மட்டும்தான் இருக்கிறனால நம்ம வெளியவே ஒரு 18 மாடல் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு 16 ஆம்ஸ் சிங்கிள் ஃபோல் எம்சிபி ஓவராலாக சர்க்யூட்டுக்கு வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து இப்போ நம்ம இழுக்கிறது வந்து சர்க்யூட் ஒயரு. ஸோ வந்து பக்கத்துலேருந்து மெயின்லேருந்து கொண்டாடுறோம். எடுத்து கொண்டாந்துட்டு இங்கே வெளியவே போட்டிக்கோலை கட்டி எடுத்துகிட்டு வெளியவே ஆன் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி 8 மாடலில் வந்து ஒரு சிங்கிள் போலில் 16 ஆம்ஸில் வந்து ஒரு எம்சிபி ஒன்று வச்சு கொடுத்துருக்கோம். இது போக வெளியே வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வெளியே வந்து 20 வாட்ஸில் ஒரு டியூப் லைட்டும் 30 வாட்ஸில் ஒரு டியூப் லைட்டும் வந்து அதாவது எல்இடி டியூப் லைட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது போக வெளியே கார்னரில் ஒரு 50 வாட்ஸில் ஸ்ட்ரீட் லைட் வந்து நாளைக்கு தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிற பட்சத்துக்கு வந்து ஒரு 50 வாட்ஸ் ஸ்ட்ரீட் லைட்டுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் ஒன்று எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் நான் சொன்ன 16 ஆம்ஸ் எம்சிபி. உள்ள அடுப்பு ஏதாச்சும் யூஸ் பண்ணுறாங்க, கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ணுறாங்க, ஃப்ரிட்ஜ் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இதுக்கு ஒரு தனியாகவே ஒரு எம்சி பாக்ஸ் வச்சு ஒரு இஎல்சிபி வச்சு பண்ணியிருக்கலாம். ஸோ உள்ளே வந்து அவ்வளோக்கா பெருசாக எதுவும் ஒர்க்கெல்லாம் இல்லை. ஆட்கள் வந்தாங்கன்னா தங்கி வேலை பார்க்குறதுக்காக அந்த ரூம் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்குண்டான வேலைக்கு மட்டும்தான் இந்த 16 ஆம்ஸ் வந்து எம்சிபி வச்சுருக்கோம். ஸோ இது போக நம்ம மெயின்லேருந்து வரதில் ஒரு வந்து 25 ஆம்ஸில் ஒரு ஆர்சிசிபி ஒன்று மாட்டியிருக்கோம். ஸோ ஏதாச்சும் ஒரு ஷார்ட் சர்க்யூட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு நம்மளே தெரியாமல் கைப்பற்றுச்சு அப்படின்னா உடனே ட்ரிப்பாக இருக்க அந்த ஒரு ஆர்சிசிபி மாட்டியிருக்கோம். ஸோ அது முக்கியமாக மாட்டணும். அது ரொம்பவே சேஃப்டி. ஸோ ஒர்க் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். 12 மாடல் பாக்ஸும் மட்டும் 8 மாடல் பாக்ஸும் மட்டும் சும்மா டெம்பரவரியாக லைன் மட்டும் கொடுத்து இப்போ செக் பண்ணோம். பர்ஃபெக்டாகவே இருக்கும். ஃபேன் மட்டும் மாட்டலை. ஃபேன் வந்து அப்புறமா மாட்டிக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போதைக்கு டியூப்லைட்டு கனெக்ஷன் கொடுத்து ஒவ்வொன்றா ஆன் பண்ணி பார்க்குறோம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி சீட் போடுறாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆங்கில் பதிக்கும் போதே ஒரு ஒரேஞ்சு பைப் வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம பைப் லைன்லாம் கொண்டாருக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த ஆங்கில் சைடு வந்து நம்ம ஒயர் வந்து பைப் வந்து எடுக்கிறக்காக உடச்சிட்டு இருக்க வேண்டியது இருக்கும். ஸோ நிறைய டேமேஜ் ஆகும். ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறக்காக முதல்லையே நம்ம வந்து ஒரு பைப் வச்சுட்டு அப்படின்னா ஒயர் எடுத்துகிட்டு வரக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க.